ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கு தீப்ஸ் தமிழ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மெது வடை. ஸோ யூஸ்வலாக இந்த வடை வந்து நீங்கள் வீட்டில் விசேஷமான நாளில் அம்மா செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, இல்லைனா ஹோட்டலில் போனால் வெண்பொங்கலோடு இதை சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி வந்து நீங்களே எப்படி பர்ஃபெக்டான ஷேப்போட சூப்பர் கிறிஸ்பியாக மெது வடை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் சாம்பார் சட்னி கூட சர்வ் பண்ணலாம், இல்லை இதே வடையை யூஸ் பண்ணி சாம்பார் வடை, தயிர் வடை எது வேணால் செய்யலாங்க. ஸோ இப்போ இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் உளுந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஸோ இந்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு தோலோடு இருக்கும் இல்லையா, அந்த உளுந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க, தோல் நீக்கிற உளுந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து 1 கப் 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உங்கள் மிக்ஸி இல்லை பிளெண்டர் இல்லை வெட் கிரைண்டர் எது வேணால் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ நான் வந்து வெட் கிரைண்டர் யூஸ் பண்ணி அரைக்க போகிறேன். அதே சமயம் நீங்கள் அரைக்கும்போது ரொம்ப நிறையா தண்ணி ஆட் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான டிப். நீங்கள் தண்ணி நிறையா ஆட் பண்ணிங்கன்னா உங்களால் வடையை வந்து பர்ஃபெக்டாக ஷேப் பண்ண முடியாது. ஸோ அரைக்கும்போது ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி, அதாவது உங்கள் வெட் கிரைண்டர் வந்து திணறக்கூடாது இல்லையா அரைக்க முடியாமல், அதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறையா தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அப்புறம் வந்து ஷேப் பண்ண முடியாதுங்க. ஸோ இதை வந்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உளுந்து மாவு ரெடியாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நான் ரொம்ப தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணி தான் அரைச்சிருக்கேன், அதனால் நல்லா திக்காக இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சிருந்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் மேக்ஸிமம் ஆட் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ அரிசி மாவு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வெட் கிரைண்டர் யூஸ் பண்ணியிருந்தால் ஓகே, சப்போஸ் மிக்ஸி பிளெண்டர் யூஸ் பண்ணி அரைச்சிருந்தீங்கன்னா உங்கள் கையால் ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா அடிச்சுக்கோங்க, நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். மிக்சியில் அரைச்சிருந்திங்கன்னா மட்டும் இந்த ப்ராசஸ், வெட் கிரைண்டரில் அரைச்சிருந்தால் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 இல்லை 5 மிளகு, அதை வந்து நல்லா பாதியாக இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு அதை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகா, நீங்கள் எச்சா கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரமாக வேணும்னா. அப்புறம் 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையுமே நல்லா துண்டு துண்டாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட மெது வடை செய்கிறதுக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து உங்கள் கையை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பெருவிரல் யூஸ் பண்ணி சென்டரில் சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக மெது வடை ஷேப் வந்துடுச்சு. ஸோ கை வந்து நீங்கள் நல்லா தண்ணியில் நினைக்கணுங்க. நல்லா நினைக்கலன்னா உங்களுக்கு வந்து இந்த மாவு கையில் ஒட்டிக்கும், அப்புறம் உங்களால் பர்ஃபெக்டாக ஷேப் பண்ண முடியாது. ஸோ கையை வந்து நல்லா தண்ணியில் நினைச்சிட்டு தான் அதை செய்யணும். ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணி எல்லா வடையுமே வந்து சூடாக இருக்க எண்ணெயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க, மீடியம் டெம்பரேச்சரில் இருந்ததுன்னா போதும். ரொம்ப சூடாகவும் வேண்டாம், ரொம்ப வெதுன்னு இருக்க வேணாம், கரெக்டான சூட்டில் இருக்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் குக் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டு அந்த பக்கமும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். நல்லா 2 பக்கமுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா 2 சைடுமே சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களோட கிறிஸ்பியான மெது வடை ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து ஒரு பேப்பர் டவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா அந்த ஆயிலெல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா
நீங்கள் வந்து இதை சர்வ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி உங்ககிட்ட ரெஸ்ட்டாக இருக்க எல்லா மாவையுமே போட்டு வடை செஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளோட சூப்பரான பர்ஃபெக்டான ஷேப்போட அதுவும் ரொம்ப கிறிஸ்பியாக மெதுவடை ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் சாம்பார் சட்னி கூட சர்வ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து தயிர் வடை சாம்பார் வடை கூட இதை யூஸ் பண்ணி செய்யலாம். ஸோ சீக்கிரமாக தயிர் வடை எப்படி செய்கிறதுன்ற ரெசிபியும் தீப்ஸ் தமிழ் கிச்சனில் வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.